Good morning, students. Good morning. Hello, பிள்ளைகளா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோஆர்டினேட் ஜாமெட்ரியில எக்ஸசைஸ் 5.2 சாரி எக்ஸசைஸ் 5.1 5.1ல இரண்டாவது கணக்கை பார்க்கலாம். 5.1ல இரண்டாவது கணக்கு நான் இதுக்கு முந்தைய வீடியோல எக்ஸாம்பிள் 5.2 பார்த்தேன் இல்லையா? கொலினியர் கொடுக்கப்பட்ட புள்ளி ஒரே நேர்கோட்டில் அமையுமா என காண்கன்னு கேட்டான் இல்லையா? நிரூபின்னு கேட்டான். ஓகே, இப்போ இந்த இதுல வந்து ரெண்டு கணக்கு தான். ரெண்டு புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் என தீர்மானிக்கவும் சொல்றான். கொடுக்கப்பட்டுள்ள இரு புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்க கண்டுபிடிக்க சொன்னாங்க. அமையுதா அமையலையான்னு பார்க்க சொன்னாங்க. 0ன்னு வந்தா அமையுது, 0 வரலன்னா அமையலன்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. Determine whether the points are collinear. Determine whether the points are collinear. கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள், அதாவது இதுதான் இந்த புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்க. டிட்டர்மைன் தீர்மானித்தல், கணக்கிடுதல், எதுன்னு சொல்ல தீர்மானிக்கணும்னு சொல்றான். ஓகே, தீர்மானிக்கலாமா இல்லையா பார்க்கலாம். தீர்மானிக்கும்னா 0 வந்தா கொலினியர், 0 வரலன்னா நாட் கொலினியர். தட் இஸ் அது நாட் கொலினியர்னு எழுதலாம். 0 வருதா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கணக்கு எடுக்கலாங்களா? இப்போ லெட் சொல்யூஷன் வச்சுக்கிறோம். இது லெட் பி பி கியூ ஆர்ன்னு நம்மளா வச்சிருந்தேன். அவன் கொடுக்கல, பாயிண்ட்ஸுக்கு பேர் எந்த இதுவும் கொடுக்கல, அதனால நானும் பி கியூ ஆர்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் ஆஃப், அதே ஃபார்முலா தான், ஆஃப் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 இவ்வளவுதான். இதான். ஓகேங்களா சார்? நான் கொடுக்கப்பட்ட புள்ளியில x1 அப்படி எழுதிக்கலாமா? எழுதிக்கணும். இது வந்து x1 y1 x2 y2 x3 இது y3. ஓகே, அடுத்து எழுதிங்க. ஆஃப் x1 minus 1/2 x2 minus 5 x3 minus 8 x1 minus 1/2. ஓகேங்களா? அடுத்தது y1 3 y2 6 y3 8 again y1 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஆஃப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் இன்டு 6 பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 5 இன்டு 8. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் மைனஸ் 8 இன்டு 3. இது ஒரு பிராக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ், இங்க மைனஸ் சைன், மைனஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்டு மைனஸ் 5 பிளஸ் 6 இன்டு மைனஸ் 8 பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? 8 இன்டு மைனஸ் 1/2 மைனஸ் 1/2. இப்போ எல்லாத்தையும் இது பண்ணலாங்களா? ஆஃப் இது கேன்சல் பண்ணுங்க. 3 மைனஸ் 3. ஓகேங்களா? பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 40 பிளஸ் பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ்
24 minus minus 15 minus 8 6 are 48 plus into minus minus. Okay, plus into minus 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 அப்புறம் plus into minus minus எழுதிக்கிறோம். இங்க இது கேன்சல் பண்ணா 4 அப்போ minus 4. Okay, அடுத்த ஸ்டெப் of minus 3 minus 40 minus 24. Next minus minus into minus plus plus 48 plus 4. Next of add for எல்லாமே மைனஸ்ல இருக்குது அப்போ 64 minus 67. Okay, 5 13 17 remainder 1 5 6. இப்போ இது மைனஸ் இது பிளஸ் கேன்சல் ஆஃப் into 0 that's equal 0. அப்போ therefore given the points are linear. When the points are collinear, answer 0 வந்துட்டாவே collinear சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, இது எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 2ல முதல் சம் பார்த்தோம். ஓகே, அடுத்த சம் இதோட தொடர்ச்சியா அடுத்த சம் உங்களுக்கு சொல்லி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட் சம் இது வந்து கொலினியரா இல்லையான்னு நம்ம தீர்மானிக்கலாம். ஓகேங்களா? அப்போ சொல்யூஷன் எடுத்துங்க. சொல்யூஷனுக்கு என்ன, இப்போ நம்ம லெட் இப்ப பாருங்க, இதையே வந்து நான் என்ன பண்றேன், சொல்யூஷன் எழுதிக்கிறேன். லெட் ஏ இது பின்னு வச்சுக்கிறேன், இது சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC equal of formula x1 x2 x3 x4 x1. Next y1 y2 y3 y1. ஓகே, இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள்ல பாயிண்ட்ஸ்ல x1 y1 கண்டுபிடிக்கலாம். இது வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு வச்சுக்கிறோம், இது x3, இது y3. ஓகேங்களா? ஓகே, இந்த மூணு புள்ளிகளை நம்ம x1 y1 அப்புறம் x2 y2 x3 y3 எழுதிக்கணும். இது ரஃப் காலத்துல எழுதிக்கங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன்ல எழுதுறோம். ஆஃப் x1 என்ன, a, x2 b, x3 c, மறுபடியும் x1 a. ஓகேங்களா? அடுத்தது y1 b plus c, c plus a, y2 a plus b, மறுபடியும் b plus c எழுதிக்கிட்டோம். ஓகே, அதே போல இதையும் மல்டிப்ளை பண்ணோம், தென் இது மல்டிப்ளை பண்ணோம், இது மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் மூணுத்தையும் ஆட் பண்ணோம். அதே மெத்தட் தான். ஓகே, ஆஃப் a into c plus a, இது ஒரு பிராக்கெட் பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது b into a plus b, இது ஒன்று. ஓகே,
பிளஸ் இது ரெண்டுத்தையும் சி இன்டு பி பிளஸ் சி அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பிராக்கெட் இதே மல்டிப்ளை பண்றோம். ஓகே மைனஸ் இது மல்டிப்ளை. ஓகே தென் இப்போ இதை மல்டிப்ளை பண்றோம். பி இன்டு பி பிளஸ் சி ஓகேங்க பிளஸ் பிளஸ் அடுத்தது இதை மல்டிப்ளை பண்றோம். சி இன்டு சி பிளஸ் ஏ. ஓகே அடுத்தது இதை ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். ஏ இன்டு ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? ஓகே இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண 0 வந்தாலும் பார்க்கலாம். ஆஃப் இது ஏ இன்டு சி ஏசி ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி இன்டு ஏ ஏபி ஆர் பிஏ பிளஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் பி இன்டு ஏ பி பி ஸ்கொயர் பி இன்டு பி பி ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் ஓகே சாரி இது இருக்கு இல்லையா அடுத்தது பிளஸ் சி இன்டு பி சிபி ஆர் பிசி எதுனா எழுதிங்க சி ஸ்கொயர் இது ஒரு பிராக்கெட் மைனஸ் அடுத்து இதை மல்டிப்ளை பண்றாங்க. பி இன்டு பி பி ஸ்கொயர் பிளஸ் பிசி சி இன்டு சி சி இன்டு சி சி ஸ்கொயர் பிளஸ் சி இன்டு ஏ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் சி இன்டு ஏ ஏசி ஆர் சிஏ பிளஸ் ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஏபி. ஓகே இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்றோம். பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். ஆஃப் into AC A square AB B square CB or BC ரெண்டு ஒண்ணுதான் plus C square. இப்போ இந்த மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. B square BC C square AC plus into minus minus A square plus into minus minus AB. இது எப்படி வருது பாருங்க. plus into minus minus 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 AB. ஓகே இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. கேன்சல் ஏசி எங்கனா இருக்கப்பா. ஓகே இங்க இருக்கு கேன்சல் பண்ணிட்டோம். ஏ ஸ்கொயர் இது பிளஸ் ஏ ஸ்கொயர் இங்க மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல். ஏபி இங்க பிளஸ் ஏபி லாஸ்ட்ல மைனஸ் ஏபி கேன்சல். பி ஸ்கொயர் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இது கேன்சல். ஓகே சி ஸ்கொயர் இது பிளஸ் இது கேன்சல். ஓகே பிளஸ் சிபி ஆர் பிசி பிசினாலும் ஒண்ணுதான் சிபினாலும் ஒண்ணுதான். கவனிக்க 2 into 3 சார் 6 3 into 2 சார்னாலும் 6 அப்ப ஆன்சர் ஒண்ணுதான் வருது. அதே போலதாங்க கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிட்டா அப்ப என்ன இருக்கு 0. ஓகே 1/2 into 0 0/2 that's equal to 0. அப்போ 0 வந்துடுச்சு. அப்ப given the points therefore given the points are collinear. ஓகே பிள்ளைகளை இப்ப 0ன்னு வந்ததுனால நம்ம given the points are collinear சொல்லிட்டோம்.
ஓகே, அழகா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2 கணக்கு ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து ஒழுங்கா நோட்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகே, நம்ம எக்ஸாம்ல நல்லா அதிக மார்க் எடுக்க முடியும். ஒவ்வொரு வீடியோவும் நல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு முறை பார்த்தாவே வீடியோவை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க கவனமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸாம்பிள் சம்முடன் சந்திப்போம். பாய்.